தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேட்பேன் அப்படின்னு ட்விட்டர்ல பஞ்ச் பேசின விஜயகாந்த். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தொழிலாளர்கள் தினத்தை ஒட்டி தன்னுடைய ட்விட்டர் தளத்துல இருந்து வாக்காளர்களோட உரையாடினாரு. அப்போ கேட்கப்பட்ட நூற்றுக்கணக்கான கேள்விகளுக்கு அவர் பதில் அளிச்சாரு. அதுல சில கேள்விகள்: உங்களுக்கு பிடிச்ச வில்லன் யாரு என்ற கேள்விக்கு பதில் அளிச்ச விஜயகாந்த் தனக்கு பிடிச்ச வில்லன் கருணாநிதி அப்படின்னும் வில்லி ஜெயலலிதா அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு. தனக்கு பிடிச்ச ஹீரோ வைகோ அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு. ஊடகங்கள் உங்களை மட்டும் குறி வச்சு கிண்டல் செய்யறது பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டதுக்கு அத பத்திலாம் நான் கவலைப்பட்டதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. எத்தனை தொகுதியில தேமுதிக வெற்றி பெறும் அப்படிங்கிற கேள்விக்கு நான் ஒன்னும் ஜோதிடர் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய பேச்சாலதான் வாக்குகள் குறைய போகுது அப்படின்னு சொல்றாங்களே, இந்த கேள்விக்கு பத்திரிகைகளும் ஊடகங்களும் தான் அப்படி சித்தரிக்குது, மக்கள் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதலமைச்சரானா உங்களுடைய முதல் கையெழுத்து எது அப்படிங்கிற கேள்விக்கு முதலமைச்சரா பொறுப்பேற்கிற கையெழுத்து தான் நான் போடுற முதல் கையெழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யார் என்ற கேள்விக்கு எம்ஜிஆர் தான் தனக்கு எப்பவும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. கடைசியில எதிர்காலம் இளைஞர்கள் கையில இருக்கு, உங்களோட வலைதளத்துல உரையாடினதுல சந்தோஷம் அப்படின்னு பதிவிட்ட விஜயகாந்த் இந்த சந்திப்பு மீண்டும் தொடரும்னு சொன்னாரு. தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேட்பேன் அப்படிங்கிற வசனத்தை அவர் ட்விட்டர்ல பதிவிட்டிருக்காரு.